வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். பீம்ஸ்டெக் இளையோர் உச்சி மாநாட்டை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார். மின்னணு தேசிய வேளாண் சந்தை இணையதளத்தில் 4300 உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா 100 ஜிகாவாட் சூரிய சக்தி நிறுவு திறனை கடந்து சாதனை படைத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இதுவரை 40 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாகித் மைனேனி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பீம்ஸ்டெக் இளையோர் உச்சி மாநாட்டை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார். காட்மாண்டுவில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற 4வது பீம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர், பீம்ஸ்டெக் இளையோர் உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தும் என்று அறிவித்தார். அதன்படி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பீம்ஸ்டெக் நாடுகளின் இளையோர் உச்சி மாநாட்டை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். பீம்ஸ்டெக் நாடுகளின் இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் வகையிலும் அவர்களின் அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் தளத்தை உருவாக்கும் வகையிலும் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். இளைஞர்களின் ஒருங்கிணைந்த சக்தியை மேம்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையிலும் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மகப்பேற்றின் போது ஏற்படும் உயிரிழப்பு விகிதம் இந்தியாவில் கடந்த 30 ஆண்டுகளில் 83% அளவுக்கு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், உலக அளவிலான மகப்பேறு உயிரிழப்பு விகிதம் 42% உள்ளது என்று கூறினார். பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பு விகிதமும் 69% அளவுக்கு குறைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விகிதம் உலக அளவில் 55% உள்ளது என்றார். மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிரிழப்பு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். மின்னணு தேசிய வேளாண் சந்தை இணையதளமான இ-நாமில் கடந்த ஆண்டு இறுதி வரை 4300 உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த நிறுவனங்களின் மூலம் 4,80,00,000 விவசாயிகளுக்கு 249 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாடு முழுவதும் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த இணையதளத்தில் 1400 மின்னணு வேளாண் சந்தைகள் இணைந்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலக அளவில் முன்னிலை வகிப்பதை உறுதி செய்யும் விதமாக இந்தியா 100 ஜிகாவாட் சூரிய சக்தி நிறுவு திறனை கடந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்காலத்தில் பசுமை எரிசக்தியை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் புகையில்லாத எரிபொருள் அடிப்படையில் 500 ஜிகாவாட் எரிசக்தி இலக்கை எட்டுவதற்கான முன்னோட்டமாக இந்த நடவடிக்கை அமைந்திருப்பதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் எரிசக்தி துறையின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் அமைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அதன்படி சூரிய சக்தி தகடுகள், பூங்காக்கள், கூரைகளில் சூரிய சக்தி திட்டங்களை ஏற்படுத்துதல் போன்ற புரட்சிகரமான முன்முயற்சிகளை மத்திய அரசு தொடங்கியிருப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் அரசு அலுவலகங்கள் மற்றும் அதிகாரிகள் உடனான கலந்துரையாடலில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அரசு நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், அடித்தட்டு மக்களின் பிரச்சினைகளை மக்கள் பிரதிநிதிகள் எடுத்துக் கூறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கோரிக்கைகளை உரிய வகையில் விரைந்து நிறைவேற்ற அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்த மத்திய பட்ஜெட் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தேர்தல் நடைமுறைகளில் சாதகமான சூழலை ஏற்படுத்தும் முயற்சிகள் வருந்தத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹவேரி மாவட்டம் ராணேபென்னூர் என்ற இடத்தில் நடைபெற்ற இலக்கிய கலாச்சார நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மிக பழமையான வலுவான ஜனநாயகத்தை கொண்டுள்ளதாக கூறினார். உலகிலேயே கிராமப்புறம் தொடங்கி அனைத்து நிலைகளிலும் ஜனநாயக நடைமுறைகளை கொண்டுள்ள நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற ஜனநாயக நாட்டில் தேர்தல் நடைமுறைகளில் ஊடுருவ மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் உண்மையில் வேதனை அளிப்பதாக திரு ஜெகதீப் தங்கர் கூறினார். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் 26வது நாளான இன்று வரை சுமார் 40 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. மகா கும்பமேளாவின் புனித நாட்களாக கருதப்படும் மகர சங்கராந்தி, மௌனி அமாவாசை, வசந்த் பஞ்சமி ஆகிய தினங்கள் முடிவடைந்த நிலையிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து புனித நீராடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இம்மாதம் 26ஆம் தேதி வரை மகா கும்பமேளா நடைபெறவுள்ள நிலையில் தினமும் லட்சக்கணக்கானோர் பிரயாக்ராஜ் வந்து நீராடிய வண்ணம் உள்ளனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 10ஆம் தேதி பிரயாக்ராஜ் வந்து மகா கும்பமேளாவில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் மேலும் கூறினார். சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து திருவண்ணாமலை மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க துணைத் தலைவர் திரு சங்கருடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்தினம் பங்கேற்ற நேர்காணல் இன்று இடம்பெறுகிறது. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி 9:15க்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். மத்திய பிரதேச மாநிலம் இண்டூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் காயமடைந்தனர். மான்பூர் என்ற இடத்தில் மினி பேருந்து, இருசக்கர வாகனம் மற்றும் டேங்கர் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் இண்டூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். யுக்ரைனுக்கு முதல் தவணை மிராஜ் 2000 போர் விமானங்களை பிரான்ஸ் வழங்கியுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு செபாஸ்டியன் லெக்கோர்னோ தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த தகவலை பதிவிட்டுள்ள அவர், ஏற்கனவே இந்த போர் விமானங்கள் யுக்ரைன் சென்றடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் எத்தனை போர் விமானங்கள் அனுப்பப்பட்டன என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. யுக்ரைன் நாட்டின் விமானிகளுக்கு பிரான்சில் பல மாதங்களாக போர் விமான பயிற்சி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த போர் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மிராஜ் போர் விமானங்கள் வழங்கப்பட்டிருப்பதை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி வரவேற்பு தெரிவித்துள்ளார். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சாகேத் மைனேனி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ கிறிஸ்டோபர் ரோமியோஸ், தைவானின் ரேஹோ இணையை வென்றது. ஆசிய கோப்பைக்கான பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை இந்தியா வென்றது. ஹாம்பர்க் சர்வதேச செஸ் போட்டி ஜெர்மனியில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குகேஷ் இதில் பங்கேற்றுள்ளார். மும்பை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்பாரே, நெதர்லாந்தின் அரியானே ஹர்டோனோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 6-4, 10-2 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஈடன் சில்வா, ரஷ்யாவின் அனஸ்டாசியா டிகோனோவா இணையை வென்றது. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டித் தொடரில் வரும் 26ஆம் தேதி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பங்கேற்கும் என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் உறுதி செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தற்போது ஆட்சியில் உள்ள தாலிபான் அரசு மகளிருக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் அந்நாட்டுடனான போட்டியை தவிர்க்கப் போவதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தற்போது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் வாரியம் பங்கேற்பை உறுதிப்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீம்ஸ்டெக் இளையோர் உச்சி மாநாட்டை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார். மின்னணு தேசிய வேளாண் சந்தை இணையதளத்தில் 4300 உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா 100 ஜிகாவாட் சூரிய சக்தி நிறுவுத்திறனை கடந்து சாதனை படைத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் இதுவரை 40 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சாகேத் மைனேனி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.